இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம நியூஸில் அடிக்கடி பார்க்குற ஒரு விஷயம். நிற்கிற லாரியில் மோதி இந்த மாதிரி இத்தனை பேர் இறந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் நியூஸ் கண்டினியூஸாக பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடுறோம். இதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னா, தூக்கத்தில் விட்டுருப்பாங்கன்னு ரொம்ப காமனாக நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்படி இல்லை. அதோட ஃபிசிக்ஸ் வந்து நான் இப்போ சொல்கிறேன். இதை வந்து லாரி டிரைவர்ஸ்லாம் முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ ஓரமாக நிறுத்த வச்சுருக்காங்க. இப்போ கார் இப்படியே போயிட்டுருக்கு ஹைவேல. அதிகமான ஸ்பீடில் தான் போகும். இந்த காரும் மூவில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு சைடு எடுக்கிறதுக்கு லெஃப்ட் ரைட் போகிறதுக்கு நல்லா டைம் இருக்கும். ஏன்னா இதுவும் ட்ராவலில் இருக்குது, இதுவும் ட்ராவலில் இருக்குது. அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோவாக தான் கார் வந்து உங்களை அப்ரோச் ஆகும். காரோ லாரியோ உங்கள்கிட்ட நல்ல ரியாக்ஷன் டைம் இருக்கும். அதனால தான் நீங்கள் ஓவர்டேக் ரைட்டு லெஃப்ட் எடுத்து ஓவர்டேக் பண்ணி போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி லாரி ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேபிளாக இருக்குது. அப்போது நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது போயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். கிட்ட வரும்போது தான் நமக்கு தெரியும் அது இந்த லாரி டக்கு நம்மகிட்ட அப்ரோச் ஆகுதுன்னு. அப்போ அவங்க ரியாக்ஷன் இல்லாமல் மோதிடுறாங்க. இது நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதில்ல. இதனால தான் ஹசார்ட் லைட் போடணும்னு அர்த்தம். இப்போ லாரிலேருந்து ஹசார்ட் லைட்டு இருக்கிறதில்ல. இதெல்லாம் பிடிச்சி ஃபைன் போடணும். இது ஈஸியாக கடந்து போயிடறாங்க. இது முக்கியமாக லாரி டிரைவர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். மினிமம் வேறு வழியே இல்லாமல் நிறுத்துகிறாங்கன்னா, ஒரு பக்க செடியோ கிளையோ அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரத்தில் இங்கே வச்சுட்டிங்கன்னா, இதுனா செடி இருக்குன்னா அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரியாக்ஷன் டைம் இருக்கும். அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த ஃபிசிக்ஸை. ஓகேங்களா? ஏன்னா இதனால் ரொம்ப அப்பாவி உயிர் குடும்பமெல்லாம் இறக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு தெரியலன்றதும் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க.